சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோகிணி பயங்கரமா சதி திட்டம் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு எப்படியாவது நம்ம மனோஜ் கூட நெருக்கமா பழகி மனோஜோட குழந்தைய என் வயிற்றுல 6 மாசத்துக்குள்ள நான் சுமந்தாக்கணும். நான் பிரெக்னெண்டா இருந்தா யாரு நினைச்சாலும் மனோஜையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி சதித்திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. மனோஜ், உனக்காக நான் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொமான்டிக்கா பேச, மனோஜும் ரோகிணி நீ பார்க்க அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொமான்டிக்கா நம்ம ரோகிணி நெருங்கி வர பாக்குறாங்க. அதுக்குள்ளவே விஜய் கிட்ட இருந்து நம்ம மனோஜுக்கு போன் வருது. உடனே ரோகிணி, மனோஜ், நம்ம 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் மனசை விட்டு பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உனக்கு யார் போன் அடிக்கிறாங்க, சைலண்ட்ல போடு மனோஜ்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, உடனே மனோஜும் போனை எடுத்து பாக்குறாங்க. விஜயாவோட போன் தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. உடனே ரோகிணி, 1 நிமிஷம், அம்மா தான் போன் பண்றாங்க, என்ன விஷயம் தெரியல, நான் போன் அட்டன் பண்ணி பேசுறேன்றாங்க. மனோஜ், என்ன இது, நம்ம 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் போது இப்படி உன்னுடைய அம்மா போன் அட்டன் பண்ற தப்பு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. ப்ளீஸ் ரோகிணி, அம்மா வேற வெளியில இருக்காங்க, அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, ஒரு நாளைக்கு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப மனோஜ் போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா எப்படிமா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. மனோஜ்ன்னு சொல்லிட்டு விஜயா கத்திரி அல்றாங்க. உடனே ரோகிணி ஒரு பக்கம், என்ன இது, இவளை விட்டு எங்கேயுமே போக முடியல போல, நம்ம அவ தள்ளி இருந்தாலும் இவர் கூட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப உடனே மனோஜ் கேக்குறாங்க, என்னமாச்சு, எதுக்காகமா இப்படி அழுதுட்டு இருக்கேன்றாங்க. மனோஜ், என்னால இங்க இருக்கவே முடியல, எல்லாரும் குடிச்சிட்டு ரொம்பவே ஓவரா ஆட்டம் போட்டுட்டு பயங்கரமா அல்ட்ராசெட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மனோஜ், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மனோஜ்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க. அம்மாமா அழாதீங்க, இங்க ஒரே 1 நிமிஷம், நான் முத்துக்கு போன் பண்ணிட்டு உடனே வரமா, அழாதீங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி சாரி, இன்னைக்கு என்னால இங்க தூங்க முடியுமான்றது எனக்கு தெரியல, நீ வீட்டுக்கு போயிடு, பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி மனோஜ், என்னாச்சு, எதுக்காக இப்படி பதறிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு மனோஜ் சொல்லி கேக்குறாங்க. அம்மா ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க போல, நான் இப்பவே அம்மாவை பார்த்தே ஆகணும், முத்துக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு முத்து முத்து அம்மா அழுதுட்டே இருக்காங்க, போன் அட்டன் பண்ணாவே அழுறாங்க, வாடா முத்து நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப மனோஜ் சொன்னதும் உடனே முத்து என்னாச்சுடான்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியல, உடனே வான்னு சொல்லிட்டு மட்டும் அழுகுறாங்க, வேற எதுவும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. சரி, உன்னுடைய ஷோரூமான நான் வெயிட் பண்றேன், 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன், நீ ரெடி ஆயிருன்னு சொல்றாங்க. சரிடான்னு சொன்னது ரோகிணி, முத்து இங்க வர போறான், நீங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும், நீ கிளம்புன்றாங்க. உடனே ரோகிணி, ஏன் மனோஜ், உனக்காக இங்க வந்திருக்கேன், எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன், ஆனா என்னை விட உனக்கு உன் அம்மா முக்கியமா போயிட்டாங்களா, என்ன மனோஜ், இந்த விஷயத்த மட்டும் நீ மாத்திக்கவே மாட்டியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேச, என்னை மன்னிச்சுட்டு ரோகிணி, என் அம்மா இந்த அளவுக்கு அழுததே கிடையாது, அவங்க இந்த அளவுக்கு அழுறாங்கன்னா ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது, அதனாலதான் என்னை மன்னிச்சுடு, சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டு மனோஜ் முத்துவோட கார் வந்ததும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி முத்து இருக்கிறத பார்த்து ஒளிஞ்சுதான் இருக்காங்க. உடனே ரோகிணி பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த மனோஜ்க்கு இருக்கான் பாரு, இவனால என்ன சொல்றதுன்னு தெரியல, எல்லா பிளானும் கூடி வர்ற நேரத்துல இந்த விஜயா போன் பண்ணி ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துட்டா, இவங்களெல்லாம் சும்மாவே விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. உடனே நம்ம முத்து மனோஜ் 2 பேருமே போயிட்டு என்னாச்சுமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே 2 பேரையும் கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. உடனே மனோஜ் அம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்காகமா இப்படி அழுதுட்டு இருக்கேன், என்னால இந்த வீட்டுல இருக்க முடியல, நான் வீட்டுல இருக்கவே மாட்டேன், என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்கடான்னு சொல்லிட்டு கதறி அழ. உடனே முத்து என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. உடனே நேரா போயிட்டு ரொம்பவே கோவமா முத்து சண்டை போடலான்னு போறாங்க. உடனே ஸ்ருதியோட முகத்தையும் பாக்குறாங்க, ரவியோட முகத்தையும் பாக்குறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக முத்து எதுவுமே பேசாம சைலண்டா, அம்மாவுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லையா, நான் அம்மாவை அங்க கூட்டிட்டு போறேன், என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு முத்து நம்ம விஜயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. மனோஜும் கூட வராங்க. உடனே மனோஜ் சரிடா முத்து, நான் கிளம்புறேன்றாங்க. டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், மேல மொட்டை மாடியில நல்லா காத்து வரும், வா இங்கே தூங்கு, சாப்பிட்டியான்றாங்க. இல்ல, சரி மீனா சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. விஜயாவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காங்க. மீனா அத்தை, எதுக்கும் ஃபீல் பண்ணி அழாதீங்க, வீடு சின்னதா தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு எந்த வித குறையும் இல்லாம நல்லபடி உங்களை நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, இதை கேட்டு விஜயாவுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. உடனே மீனாவோட கையை பிடிச்சி ஃபீல் பண்ண மீனாவும் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க. முத்து என்ன மீனா, நீ எப்பவுமே தைரியமா இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்க, இல்லைங்க அத்தையை எப்பவுமே இப்படி கெத்தா இருந்து பார்த்துட்டு கையை பிடிச்சி அழுததும் என்னாலையும் அழுகையே தாங்க முடியல,
ஆமா எதுக்காக அத்தை இப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லி மீனா கேட்க, முத்துக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல. சரி இனிமேலாவது அத்தை கிட்ட பொறுமையா கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப விஜய் கிட்ட அத்தை என்ன அத்தை நடந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப விஜயா நடந்த விஷயத்த சொல்லுவாங்களா? சொன்னா முத்து என்ன போய் செய்ய போறாங்க ஸ்ருதியோட அம்மா அப்பாவுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.